அந்த இச்சினஸை போக்குறதுக்கு, ட்ரைனஸை போக்குறதுக்கு, ரஃப்னஸை போக்குறதுக்கு, ஸ்கின்னை வந்து சாஃப்டா சப்ளா வச்சுக்கிறதுக்கு, அண்ட் மோர் ஓவர் ஸ்கின்னை வந்து ஓவர் த டைம் இன்ஸ்டன்டா ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ்ல வந்து பயங்கர பிக்மெண்டேஷன், இந்த இடத்துல வந்து அப்படியே நல்ல கருப்பு தனியா தெரிஞ்சது, அப்புறம் இங்க வந்து அப்படியே எனக்கு வந்து வெள்ளை பேட்ச் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து நிறைய டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ டாக்டர் கிட்ட போய் கேட்டப்ப இவங்க வந்து இந்த ஒரு க்ரீம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து நிறைய டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ரெகுலர் பேசிஸ்ல அவங்க சொன்ன ஸ்கின் கேரோட நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வந்து பாத்தீங்கன்னா 20 grams ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees தான், சாரி 40 rupees தான். அண்ட் 10 ரூபாயில ஒரு ஸ்கின் கேரா அப்படின்னு யோசிக்கும் போது வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது டாப் 5 ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபார்மசி அல்லது மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸை பத்தி தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என் ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தனால ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு குட்டி ரிவ்யூ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல வந்து லைக் மருந்து மாத்திரை தான் கிடைக்கும் இல்லையா, ஆனா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும்னு எனக்கு எப்ப தெரிய வந்ததுன்னா என்னோட ஸ்கின் வந்து ப்ராப்ளமா ஆன பிறகுதான் வந்து எனக்கு இந்த விஷயமே வந்து தெரிய வந்தது. அண்ட் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். எனக்கு விவரம் தெரியும் போது அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வந்து ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு மெடிக்கல் ஷாப்லயும் வந்து கிடைக்குது. அண்ட் இப்போ இந்த மெடிக்கல் ப்ராடக்ட்ஸும் வந்து எல்லா வெப்சைட்ஸ்லயும் வந்து கிடைக்குது. ஸோ இட் இஸ் லைக் ரொம்ப ஒரு பெரிய 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 டிராஸ்டிக் சேஞ்சே நடந்திருக்கு. பட் இனிமே வந்து டீட்டெயிலா இந்த ஸ்கின் கேர் உரிய ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அதுவும் இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் ஒன்னொன்னா வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபலின் கிளைகால் க்ரீம். இது எமாலினி அப்படின்னு வந்து செல்ல பெயர் வச்சு கூப்பிடுறாங்க. ரொம்ப பெரிய பேர்ல நம்ம கூப்பிட முடியாது இல்லையா, சுண்டி மோதிரம்னு பேர் வச்சாங்க. அத நான் சாப்பிட்டா வெள்ளக்கார ஸ்டைல்ல சும்மா. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் ஆகுங்க. உங்க ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தோல் உறிஞ்சு வருது, ஸ்கின் வந்து எரியுது, இந்த ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு, ஐயோ எனக்கு ஏதோ போட்டு அதை வந்து சரி பண்ணணும் அப்படின் போது சில்லுன்னு இருக்கணும்னு ஃபீல் பண்றீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஒரு க்ரீம்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். எனக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட பிரைட்ஸ், கிளைண்ட்ஸ்க்கு, மாடல்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். அவங்களோட ஸ்கின் வந்து அப்படியே பேபி சாஃப்ட் ஸ்கின் ஆயிடும். ஸோ இப்போ வந்து ஸ்கின் வந்து சொரன்னு இருக்குன்னா இது நம்ம அப்ளை பண்ண அடுத்த ஒரு 5 minutesல வந்து அந்த ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டா மாய்ஸ்டா சப்ளா இருக்கும். ஸ்கின்ல வந்து இருக்கிற மாய்ஸ்சர்லாம் வந்து அந்த ஸ்கின்க்கு கிடைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ஒர்க் இருக்கும். இது ஸ்கின்ல வந்து அந்த இச்சினஸை போக்குறதுக்கு, ட்ரைனஸை போக்குறதுக்கு, ரஃப்னஸை போக்குறதுக்கு, ஸ்கின்னை வந்து சாஃப்டா சப்ளா வச்சுக்கிறதுக்கு, அண்ட் மோர் ஓவர் ஸ்கின்னை வந்து ஓவர் த டைம் இன்ஸ்டன்டா ஸ்கின் பிரைட்டன் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆக்சுவலா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 grams வந்து 315 rupees. நல்ல தாராளமான ஒரு டியூப். ஸோ இப்போ உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை கண்டிஷன்ல இருக்குன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க தைரியமா வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து இன்னொரு டிஸ்க்ளைமரும் நான் வந்து சொல்லிக்கிறேன், நான் வந்து ப்ரொஃபஷனலா இதை யூஸ் பண்ணா உடனே வந்து நீங்க யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உங்க டாக்டர் கிட்ட போய் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுக்கப்புறமேட்டு கூட உங்க ஸ்கின் என்ன மாதிரி டைப் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஓகே யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு அவங்க கிட்ட ஒரு தடவை சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ நான் சொல்லிட்டேன் உடனே நீங்க பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அதுவும் மெயினா வந்து இது மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்னால கொஞ்சம் சேஃபான ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம ஸ்கின்னுக்கு எப்பவுமே வந்து எந்த ஒரு பெரிய பாதியத்தையும் கொடுக்காது. ஆக்சுவலா இந்த ஒரு டிப் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல மேக்கப்பை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஒரு டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பேரியர் மாதிரி உங்க ஸ்கின்ல வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ தட் நீங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய போட இல்ல லேயர் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்க ஸ்கின்னுக்குள்ளார போய் பெனிட்ரேட் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஸ்கின்னோட டெக்ஸ்சரையும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பயன்படுத்துறீங்கன்னா ஓகேவா. ஸோ ஒன் குட் ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட்டை பத்தி பார்த்துடலாம். அடுத்தது கிளைகாலிக் ஆசிட் க்ரீம் 6% W/W Glyco 6.
ஸோ இப்போ வந்து கிளைகாலிக் வந்து சுகர்ல கூடயும் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம சுகர் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுல கூட இருக்கு. அது நம்ம வந்து ஃபேஸ்ல வந்து பயன்படுத்தும் போது ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கும். ஸ்கின்ல ஏதாச்சும் டேமேஜஸ் இருக்குதுன்னா அதையும் வந்து சரி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சுகர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்ம்ல வந்து நேம்ட் அஸ் கிளைகால். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் க்ரீம் என்னத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் வந்து ஏஜிங் சீக்கிரமா ஆகுது அப்படிங்கும் போது இந்த க்ரீம் பயன்படுத்தலாம். ஸ்கின்னோட காலஜன் ப்ரொடக்ஷன், அதாவது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, சுருக்கங்கள் அதிகமா வருது அப்படின் போது கூட இந்த ஒரு க்ரீமை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கின்னோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க உடனே என்ன வந்து சார்ஜ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பெனிஃபிட் பண்ணுதோ அதை பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்கின்ல ஏதாச்சும் டேமேஜஸ் இருந்தா அதை வந்து சரி பண்றதுக்கு, அண்ட் உங்க ஸ்கின்ல வந்து அந்த பிம்பிள் மார்க்ஸ் இருந்தாலும் அதையும் சரி பண்றதுக்கு இந்த ஒரு க்ரீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து டே அண்ட் நைட் வந்து as டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற மாதிரி டே அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நைட் மட்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீம் போட்டுட்டு கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் கண்டிப்பா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸ்கின் கேர் ரொட்டீன் வரும்போது என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங், இது மூணும் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் கிளென்சிங், டோனிங் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி க்ரீம் ஃபார்மான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து போடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு அப்படியே தூங்கினீங்கன்னா காலை மாலை 30 நாள் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து வேற லெவல்ல இருக்கும். சான்ஸே இல்லை, வாவ் என்ன பண்ண உங்க ஸ்கின்னுக்கு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியது. அண்ட் டெஃபினட்டா மறக்காம சன்ஸ்கிரீன், மார்னிங் வந்து சன்ஸ்கிரீன் வந்து பயன்படுத்துங்க. அது வந்து டெஃபினெட்லி மஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த க்ரீம் பத்தி வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஸ்கின் லைட்னிங் பண்றதுக்கு, அப்புறம் நம்மளோட ஸ்கின்ல வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 கிராம்ஸ்க்கு வந்து 266 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி வருது, காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு டியூப். அடுத்தது என்னோட ஃபேவரட், இது நான் நிறைய டியூப் முடிச்சிருக்கேன் அண்ட் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லயும் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் காமிச்சிருக்கேன். அதுதான் வந்து இந்த அட்வான் க்ரீம். அண்ட் இது வந்து என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸே வந்து அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சஜஸ்ட் பண்ணதான் இந்த ஒரு அட்வான் க்ரீமும். ஸோ இந்த அட்வான் க்ரீம் வாங்கும்போது 10 கிராம்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது நான் இப்போ வாங்கியிருக்கிறது 20 கிராம் கேமராவில் காமிக்கிறதுக்காக. இடாவைட், ட்ரையோஸ்டாட், மெலனோஸ்டாடைன். ஓகே ஃபைன், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆமா, இப்போ நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? ஒரு சிம்பிள் வேர்ட், அட்வான் க்ரீம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் போக்கி, எனக்கு வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ்ல வந்து பயங்கர பிக்மெண்டேஷன், இந்த இடத்துல வந்து அப்படியே நல்ல கருப்பு தனியா தெரிஞ்சது, அப்புறம் இங்க வந்து அப்படியே எனக்கு வந்து வெள்ளை பேட்ச் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து நிறைய டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அப்போ டாக்டர் கிட்ட போய் கேட்டப்ப இவங்க வந்து இந்த ஒரு க்ரீம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ரெகுலர் பேசிஸ்ல அவங்க சொன்ன ஸ்கின் கேரோட நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் அப்ப மட்டும் இல்லாம நான் இடையில வந்து மறுபடியும் எனக்கு இந்த கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் பண்ணாம விட்டுட்டு இடையில கொஞ்சமா எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்திருந்தது, அந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் மறுபடியும் வரும். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது எப்பவுமே போகாது. உன் பொண்ணோட காது குத்துக்கு வந்த அப்ப என்னடா அந்த பிள்ளைக்கு வயசு 3 வயசு, இப்ப என்னடா வயசு 18. எத்தனை வருஷம் ஆச்சு? 15. அதுக்கு உண்டான நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த மாதிரி க்ரீம் போட்டு தான் அதை வந்து சரி பண்ணணும். இல்லைன்னா வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ், அதாவது நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சும் வந்து பண்ணுவேன். மொத்தமாக ஒரு மாதம் எதுவுமே பண்ணலை, என் ஸ்கின்னுக்கு எதுவுமே பண்ணலைன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நானே வந்து ஒரு ஜஸ்ட் இந்த க்ரீம் மட்டுமே பயன்படுத்தினேன். டெய்லி ரெகுலராக நைட் வந்து மட்டும் பயன்படுத்தினேன். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. ஸோ எனக்கு வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மூக்குக்கு மேலெல்லாம் பிளாக் வரும், அப்புறம் இந்த ஸ்கின்ல இங்கெல்லாம் அந்த மங்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மங்கு மறையறதுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்க அம்மாக்கும் இந்த மூக்குக்கு மேல அப்புறம் அங்கங்க கருப்பா வரும், ஃபேஸ்ல அங்கங்க வரும். ஸோ இது மட்டுமே அவங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிடும். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்கு ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை ரொம்ப லைட்டன் பண்ணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து மெயினா வந்து ஸ்கின் லைட்னிங், மெலாஸ்மா அந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல மெயினான ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கு, ஸ்கின்ல எந்த ஒரு பொலிவும் இல்லைனாலுமே இது வந்து அந்த ஸ்கின்ல வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபேவரட் க்ரீம். ஸோ இந்த அட்வான் க்ரீமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ்க்கு 489 rupees கிட்ட வருது. பிலோ 500 rupees தான். நான் ரொம்ப நல்ல ஒரு டீல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் க்ரீம் வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து போரோலைன். ஸோ இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ஆயுர்வேதிக் க்ரீம். இந்த ஆன்டிசெப்டிக் ஆயுர்வேதிக் க்ரீம் வந்து ஊன்ஸ், கட்ஸ் அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் லிப்ஸ் வந்து சாப்டாக இருந்தது, ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா யூஸ் பண்ணலாம். அப்புறம் உங்கள் கையில் வந்து கட்ஸ், ஊன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையும் வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த முட்டி கிட்டலாம் வந்து கை வந்து சொரன்னு இருக்கும்ல, ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அப்படியே குட்டி குட்டியாக ஏதோ ஒரு பொறியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு க்ரீம் வந்து பயன்படுத்தலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காலோட பாத வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாத வெடிப்புக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த போரோலைன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய கட்ஸு, மூன்ஸு, இஃப் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பிம்பிள்ஸில் கூடயும் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நான் இன்னும் அதை வந்து பயன்படுத்தினது கிடையாது. பட் இது வந்து மல்டிபிள் யூசஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ஆயுர்வேதிக் க்ரீம். இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ்ல வருது. இது வந்து ஃபேஸ் ஃபுல்லா பயன்படுத்தலாமான்னு கேட்டா எஸ், இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம ரெகுலரா நைட் டைம் மட்டும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஸ்கின் காலையில எழுந்து பார்க்கும்போது நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஹைட்ரேட்டடாகவும் நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்கும். அண்ட் இது ஸ்பெஷலா வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இதை வந்து தவிர்த்துக்கலாம். பிகாஸ் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப நீண்ட காலம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக, நல்ல டியூவியாக, நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் இருக்கிற மாதிரியே இது கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees தான், 40 rupees தான். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹேண்டியான ஒரு ப்ராடக்ட். இது வந்து கையை நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு க்ரீம் வந்து ஹேண்ட் க்ரீமாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் யூசஸ் இருக்கு. அண்ட் டெஃபினட்டாக இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒர்க் ஆன ஒரு ப்ராடக்ட். அண்ட் நிறைய பேர் இது வந்து வீட்டில் வந்து டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்னு வாங்கி வைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஒரு போரோலினோட ஒரு க்ரீம். ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் அண்ட் 10 ரூபாயில் ஒரு ஸ்கின் கேரா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதுதான் இந்த வேஸ்லின். ஸோ இந்த வேஸ்லின்னால மல்டிபிள் யூஸஸுங்க. டெஃபினட்டாக இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோ பண்ணுறேன், என்னென்ன யூஸ் நான் வந்து இதை வச்சு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் குட்டியாக நான் என்ன மாதிரிலாம் இதை வந்து யூஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாப் லிப்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப ட்ரை லிப்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கின்ல வந்து உங்களுக்கு லைக் இன்ஸ்டண்ட்டாக ஹைட்ரேஷன் தேவை, நமக்கு வேற எந்த ப்ராடக்ட்டும் கிடைக்கலன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேஸ்லின் க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸில் இஃப் சப்போஸ் எனக்கு இந்த ஜெல் ஐப்ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வேஸ்லினை வந்து சேஃபாக வந்து பயன்படுத்தலாம். அண்ட் இந்த ஒரு வேஸ்லினால ஐப்ரோ க்ரோத் இருக்கும், லேஷஸில் வந்து க்ரோத் இருக்கும். அண்ட் இது கூடயும் வேறு சில ப்ராடக்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அதை நான் வந்து சொல்கிறேன், இதுவும் வந்து பயன்படுத்தும் போது இந்த ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஸ்கின்ல வந்து இந்த சொரியாசிஸ் இல்லை இந்த எக்ஸிமா ஸ்கின் கண்டிஷன், வேர்ஸான ஒரு ட்ரை ஸ்கின் கண்டிஷன் இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் வேஸ்லினை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதில் நான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் எக்கச்சக்கமான யூசஸ் இருக்கு. அண்ட் ஹேண்டியாக ஒரு 10 ரூபாய்க்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத ஒரு கிளியரான ஒரு க்ளவுடியான ஒரு க்ரீம் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி வேஸ்லின் க்ரீம் தான். ஸோ எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. அண்ட் இது வந்து எவ்வளோ கிராம் அப்படின்னு வரும்போது இது 5.5 grams. ஸோ டிபெண்டிங் ஆன் த சைஸ் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். டிபெண்டிங் அப்பான் த கிராம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். ஓகேவா, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதை வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா, எப்போவுமே என்னோட மாமியார்லாம் வந்து இதை வந்து ஹேண்டியாக வச்சுருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஸ்கின்லாம் வந்து ட்ரையாக இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து அவங்க கையிலலாம் வந்து ரப் பண்ணிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன்.
பார்த்துருக்கேன். ஒன் குட் ப்ராடக்ட். பெரியவங்கலாம் வந்து இன்னும் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அதை பற்றி எனக்கு வேறு கருத்து எதுவுமே இல்லை. இதுவும் வந்து ஸ்கின் கேரில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து டாப் 5 ப்ராடக்ட்ஸ் ஃபார்மசி இல்லை மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸ். அண்ட் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு சில ப்ராடக்ட்ஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது டாப் 5 தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை லைக் பட்டனை தட்டினாலோ தான் வந்து எனக்கு வந்து அதை தெரிய வரும். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். அதுவும் ஸ்பெஷலி ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு ஒன்றா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், டாடா, பை.